இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப் சமீபத்தில் ஒரு அப்டேட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஸ்வைப் டு ரிப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சரை, அதாவது அப்டேட்டை கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ரிசீவ் பண்ணாதவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கூடிய விரைவில் உங்களுடைய வாட்ஸ்அப்லையும் அந்த ஃபியூச்சர் கிடைக்கப்பெறும். ஸோ அந்த ஃபியூச்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப், அதாவது பிக்சர் இன் பிக்சர். இந்த பிக்சர் இன் பிக்சர் உங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்கள் நண்பர் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு யூடியூப் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த வசதியை தான் புதுசாக ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமா? வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் வாட்ஸ்அப்பில் பிப் மோட், அதாவது பிக்சர் இன் பிக்சர் மோட். ஸோ இந்த ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூடியூப் வீடியோ, இது அஃபிஷியலில் போய்ட்டு உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதுவும் வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியை வந்து வாட்ஸ்அப்பில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அருமையான ஃபீச்சர், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுமையாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் உள்ள ஒரு புது அப்டேட் உங்களுக்கு எப்படி, எந்த வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.